ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாங்க ஆட்டுக்கறி எடுத்திருக்கோம். ஏப்பா ரொம்ப நாள் ஆச்சு. ஒண்ணு கேட்டிருக்கிறாரு. என்னங்க சரக்கு கேட்டிருக்கிறாருங்க இன்னைக்கு. காய்ஸ் டீ ரெடி. இந்தாங்க மஞ்சள் உப்பு போட்டு பரட்டி வச்சிருக்கேன். ரொம்ப நாளாச்சு எங்கள் வீட்டில் இப்படி 3 கறியுமே செஞ்சு. வேறு யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து இந்த இடத்துல நான் டேக் பண்ணுறேன். அதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. நடக்குது மேடம் எல்லா தக்காளியும் பொறிக்க அங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க அப்பா அதெல்லாம் எடுத்து வைப்பாரு. அதனாலதான் ஆக்சுவலி வந்து நானும் எங்க வீட்டுக்கார ஆப்போசிட். எனக்கு வந்துட்டு சிக்கன் கறினாலும் ஓகே, இந்த மாதிரி மிளகா கறி கிரே கொத்தமல்லி தூள் போட்டுடலாம். சாரி கொத்தமல்லி போட்டுடலாம். டிப்ரெஷன் ரசத்துக்கு இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்ப நம்ம வந்து ஆசாசியா வச்ச ரசம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வாசம் கம கம கமன்னு. இப்ப கூட ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சிருக்காரு. ஆனா லைட்டா ஹாய் गाइस. இன்னைக்கு வந்து சண்டே விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டுல என்னென்ன பண்ணிருக்கோம்னு பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாங்க ஆட்டுக்கறி எடுத்திருக்கோம். ஏப்பா ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டுக்கறி எடுத்து செஞ்சு. பாப்பாவோட மொட்டை அடிச்ச கிடா விருந்துக்கு எடுத்தோம். பட் அது வந்து ஃபங்க்ஷனுக்காக எடுத்து பிரியாணியே போட்டது. குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சோ இன்னைக்கு மட்டன் கறி எடுத்திருக்கோம். இன்னைக்கு என்னென்ன எடுத்திருக்கோம்? மட்டனு, ஃபிஷ், சிக்கன் எடுத்திருக்கோம். 3லயும் என்னென்ன விதம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். நான் எப்படி பண்ணிருக்கேன், அதை விட முக்கியமா ரகசிய ரசம். நான் வந்துட்டு ஒரு பொடியை ரெடி பண்ணி ஒரு ரசம் வச்சிருக்கேன். அதுவும் இந்த வீடியோல வரும். எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எங்க வீட்டுக்கார ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு கேட்டிருக்கிறாரு. என்னங்க சரக்கு கேட்டிருக்கிறாருங்க இன்னைக்கு. நான் சரி இவ்வளவு எடுத்திருக்காருன்னு ஹாப்பியா இருந்தா, எனக்கு இன்னைக்கு சரக்கு அடிக்க பர்மிஷன் கொடுங்கிறாரு. நான் என்னத்தங்க சொல்றது, பர்மிஷன் கேக்குறாரு. கேட்டு குடிக்கிறாருங்கிறதுனால சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு விட்டுட்டா நாளையும், அதாவது பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம்னா, உன்னை கேட்டனாலதான் நீ வேண்டான்னு சொன்ன, சோ அதனால நான் உன்னை கேட்காமே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாரோன்னு பயமாவும் இருக்கு. சோ அதனால பர்மிஷன் கொடுத்திருக்கேன். ஆனா இன்னும் காசுக்கு பயந்துட்டு இருக்காரு. வாங்கலாமா வேண்டாம். ஆமா எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சோ பாப்பா வீடியோல ஃபுல்லா பாக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பாப்பா வீடியோக்குள்ள போலாம். சொல்லு வீடியோக்குள்ள போலாம். சொல்லு வீடியோக்குள்ள போலாம். நானா? ஹாய் காய்ஸ். இன்னைக்கு என்னன்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே லோக்கல் பட்டறைக்கு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வராரு. மணி 11:30 ஆயிடுச்சு. வரப்பே கடையில் போய் கறியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. நான் சரி டீ வைக்கலாமேன்னு சொல்லி டீ வச்சிட்ருக்கேன். இன்னும் அவர் என்னென்ன கறி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு நான் பார்க்கல. ஆனால் மொபைலில் கேட்டார். பட் அவர் என்னென்ன கறி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தேன். நான் இன்னும் பார்க்கல. டீ வச்சிட்ருக்கேன். டீயை குடிச்சிட்டு போயிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காரு, என்ன செய்கிறோன்னு தெரில. எல்லாத்தையுமே நான் என்னென்ன செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். காய்ஸ் டீ ரெடி. இந்தாங்க. சரக்கா என்ன புதுசா? கொன்றுவேன் உங்களை நானு. அப்பா ஓவர் ரத்தம். இது என்ன தனித்தனியா இருக்கு கறி? ஓ இது ஆட்டு கறி. இது கோழி கறியா? லெக் பீஸ் எங்க? அல்ல இருக்கு பாரு. எவ்வளவு வெங்காயம்? 2 கிலோ 70 ரூபா. 2 கிலோ 70? ஆமா. அது நம்ம ஊர்லயே வாங்கிக்கலாமே. இதே அங்க தூக்கிட்டு வர. 3 கறிக்குமே மஞ்சள் உப்பு போட்டு பரட்டி வச்சிருக்கேன். ரொம்ப நாளாச்சு எங்கள் வீட்டில் இப்படி 3 கறியுமே செஞ்சு. ஏப்பா இப்படி 3 கறி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல? எவ்வளோ நாள் இருக்கும்ல? 1 வருஷமே இருக்கும். இந்த மாதிரி 3 கறி செஞ்சு போன வாரம் கூட செஞ்சோம். ஆனால் போன வாரம் எல்லாமே கோழிக்கறியில் தான் செஞ்சோம். இந்த மாதிரி ஆடு, மீன், கோழி இதெல்லாம் வந்து நாங்கள் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆகி இன்றைக்கி தான் செஞ்சுருக்கோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் உப்பு மஞ்சளில் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த ஆனியன் கட் பண்ணுற வேலை, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா, கோழிக்கறி வந்து மிளகா கறி பண்ண போகிறேன். ஆட்டுக்கறி வந்து அவருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறேன். மீன் வந்து எப்பயும் போல் சில்லி தான் போட போகிறோம். ஸோ அப்புறம் பாப்பாவுக்காக, அவங்க பொண்ணுக்காக ஒரு ரெண்டு லாலிபப் வாங்கிட்டு வந்திருக்காரு.
3 லாலிபப் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த 3 லாலிபப் வந்துட்டு தனியாக சில்லி போட்டுக்கலாம் பாப்பாவுக்காக. அது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் போய் அறுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் ஊறட்டும், அப்புறமே இதை வந்து கழுவிக்கலாம். ஒரு வழியாக மொத்தமாக வெங்காயம் வெட்டியாச்சு. இந்த வெங்காயம் வந்துட்டு மிளகா கறிக்கு, இது வந்து அவரோட ஆட்டுக்கறி குழம்புக்கு. காக்கில் தான் ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் மட்டும் தான் ஆட்டுக்கறி சாப்பிடுவார், நான் சாப்பிட மாட்டேன். அவருக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான். பாப்பாவுக்கு வந்து சூப்பு தான், குழம்பு கிடையாது, சூப்பு தான். அதனால் அதுக்கு வணக்கி ஊற்றுறதுக்கு, ஆட்டி அரைச்சி ஊற்றுறதுக்கு சின்ன வெங்காயமும் அது என்னது தேங்காயும். எனக்கு வந்துட்டு ஒன்லி மிளகா கறிக்கு பெரிய வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். அரிசி சாப்பாட்டுக்கு ஊற வச்சாச்சு. இது நல்லா பழைய அரிசி, நல்லா ஊறுச்சுன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா மஞ்சத்தூளில் உப்பில் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ போய் நம்ம கறியெல்லாம் கழுவிட்டு வரலாம். வெளியே போய் கழுவிக்கலாம். இங்கே உள்ள சிங்கில் கழுவலாம். ஆல்ரெடி சிங்கில் பாத்திரம் கிடக்குது. அது இல்லாமல் உள்ளார நம்ம கழுவுனோம்னா ஸ்மெல்லு வரும். அதனால் நம்ம போய் வெளியே கழுவிக்கலாம். இது வந்து துணி துவைக்கிற இடம், நம்ம இங்கேயே கழுவிக்கலாம். ஆனால் நாங்கள் தான் இங்கே துணி துவைக்க மாட்டோமே, நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கனால அங்கே தான் இது பண்ணுவோம். இங்கே ஜஸ்ட்டு கறி கழுவுறதுக்கு மட்டும் தான் இந்த பைப்பை யூஸ் பண்ணுறது. நம்ம இங்கே வந்து கறியை கழுவிக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டது. மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் நம்ம ஸ்மெல்லும் நல்லா வராது. இன்னொன்று அந்த கவுச்ச வாடை வராது. இன்னொன்று என்னென்னா கிருமிகள் சாவுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் கழுவிடுவோம். இங்கே பாருங்கள், அவங்க பொண்ணுக்காக லெக் பீஸு. பாப்பா வந்து இது தான் சாப்பிடுவா. அவளுக்கு இது பிடிச்சிட்டு சாப்பிட வந்து அவளுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக அவளுக்கு மட்டும் லெக் பீஸ். 3 இருக்குதுன்னாரு. 3 இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் எப்படியும் ஒரு 3-4 தடவை நான் கழுவுவேன். அந்த தண்ணியெல்லாம் ஒயிட்டாக வர வரைக்கும், அது வரைக்கும் நம்ம கழுவிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா கறியும் கழுவியாச்சு சுத்தமாக. இதுக்கப்புறம் போய் சமையல் வேலையை ஆரம்பிப்போம். நம்ம மீனுக்கு மசாலாவை போட்டு பிரட்டி வச்சுருவோம். அப்போ தான் அது நல்லா ஊறும். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட சில்லி மசாலா கேட்குறீங்க. நான் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு 1/4 கிலோ பாக்கெட்டு. இது 35 ரூபாவா 40 ரூபான்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வருவார். இந்த மசாலா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும்தான் நான் போட்டு ஆட் பண்ணி மசாலா பரட்டி வைப்பேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலருக்கெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதுவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட வந்துட்டு 2 பேர் கேட்டிருக்கீங்க. சமீர்னு சொல்லி ஒருத்தவங்களும், கீர்த்துவோன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் இன்னும் எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு அட்ரஸ் அனுப்பலை. அட்ரஸ் அனுப்புனா தான் நான் இதை அனுப்புறதுக்கு. நீங்கள் அட்ரஸ் அனுப்பி எத்தனை வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வர்றேன். வேறு யாருக்காவது வேணுனாலும் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து இந்த இடத்துல நான் டேக் பண்ணுறேன். அதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி. யாருக்காவது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி வர்றேன். இந்த மசாலா இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். எண்ணெயிலலாம் இதாகாது, கரெக்டாக நல்லா கறியில் ஒட்டும். நான் மீனுக்கு, சிக்கன் சில்லிக்கு, காலிஃப்ளவர் சில்லிக்கு எல்லாத்துக்கும் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் வந்து மீனை வந்து பிரட்டி வச்சுட்டேன். எல்லாம் நல்லா மசாலா போட்டு. நான் இதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவேன், அது நல்லா வாசமாக இருக்குன்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி பிரட்டி வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாப்பாவுக்கு அந்த லெக் பீஸும் பிரட்டி வச்சுட்டேன். இது 2 ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள ஆட்டுக்கறி குழம்பு, கோழிக்கறி குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். ரைஸ், இது வந்து இப்போ ஆட்டுக்கறி. இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், லைட்டாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும் போட்டு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு இந்த சூப்பில் சாப்பாடு கொடுக்கறதுனால ஜீரகம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டு நம்ம ஆட்டுக்கறி குழம்புக்காக மசாலா வணக்கிக்கலாம். இது பழைய இஞ்சி சாரி உலகம் பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதா இது இருக்குல்ல சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாத்திரம் எங்க வீட்டுக்காரர் வளர்க்குறாரு, அதனால சொல்றாரு. கொஞ்சோண்டு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் வணங்கிருச்சு. அது ஆறட்டும், நம்ம ஆட்டிக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் இதுவும் விசில் வரல. விசில் வரட்டும். 2 அடுப்பும் பிஸியாக இருக்குது. ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கோழிக்கறி தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த வணக்கி வச்ச மசாலாவை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா அரைச்சாச்சு. அடுத்து தாளிச்சு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் கறி செஞ்சுக்கலாம். ஆட்டுக்கறி வந்து ஆல்ரெடி 5 விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வரட்டும், கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். விதை இல்லாம வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். போதும். இது வந்து ஆட்டுக்கறிக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு உண்டான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கறி ஆஃப் பண்ணிக்கலாம் விசில். இது வந்துட்டு உங்களுக்கு என்ன அளவுனா 1/2 கிலோ கோழிக்கறினா 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ கோழிக்கறினா 1/4 கிலோ, 1 கிலோனா 1 கிலோ, அதாவது ஈக்குவலா போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். மேடம் வந்துட்டாங்க நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஹாய் சொல்லு முட்டா. காலுகிட்டயே சுத்திட்டு கிடக்குறா. தக்காளி தான் அங்க உங்களுக்கு ஒரு குழி தெரியாது. அந்த குழி ஃபுல்லு தக்காளியா தான் கிடக்குது. மேடம் எல்லா தக்காளியும் பொறுக்கி அங்க போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வந்து அவங்க அப்பா அதெல்லாம் எடுத்து வைப்பாரு. அவ்வளவுதான் காய்ஸ். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப வந்துட்டு நம்ம கோழிக்கறி போட்டுக்கலாம். இந்த கறி, இந்த கிரேவிக்கு வந்து கறி கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணணும். சிந்தாமணி கறி தான். பள்ளிப்பாளை சிக்கனுங்கிறாங்க, சிந்தாமணி கறிங்கிறாங்க, மிளகாய் கறிங்கிறாங்க. ஒண்ணுமே தெரியல. யாரு கொத்துக்கறி வந்து இதுக்குப்பா? இல்ல கொத்துக்கறி வந்து எதுக்கு போடுவாங்க தெரியுமா? இந்த என்ன உருண்டை, என்னவோ ஒரு உருண்டை சொல்லுவாங்க அதுக்கு. அப்புறம் கைமான்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. கீமா, அது வந்து மட்டன்ல தான் செய்வாங்க. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கிளறவே முடியல. இந்த பிள்ளை இறங்க மாட்டேங்குது. அவர்கிட்ட குடுக்கலன்னா அவர் பாத்திர வேலை கழுவிட்டு இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட குடுக்கல. அவ்வளவு அவர் வேலைக்கு முடிச்சிட்டாரு. அவர் தூக்கிட்டு போயிட்டு நம்ம மலம் 2 அடுப்புல வச்சு வேலையை முடிச்சுட்டுருவோம். இன்னும் வேலையே கிடக்குது. அப்படியே விட்டு நல்லா இது அந்த பக்கம் மாத்திட்டு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமா ஆனியன் போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் லைட்டா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து சின்னதா ஒரே ஒரு தக்காளி வணங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வணக்கி விட்ட 3 தக்காளி போட்டோம். ஸோ இது வந்து சும்மா சின்னதா ஒரே ஒரு தக்காளி. கறி நல்லா வெந்துருச்சு. இதுல பாப்பாவுக்கு சூப்பு மட்டும் எடுத்து வச்சிடலாம். சூப்பு கொஞ்சம், அப்புறம் ஒரே ஒரு ஈரல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ஈரல் எடுத்து வச்சுக்கலாம். ஈரல் மீதி வந்து இந்த குழம்புல அப்படியே ஊத்திடலாம். எங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரிதான் கேட்பாரு. அதனால மறுபடியும் குக்கரை கழுவி அந்த தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாப்போம். இப்ப வந்து கறிக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம்.
வந்துட்டு வெங்காயத்துக்கு மட்டும் தான் ஆட் பண்ணோம். இப்ப வந்து கறிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இது வெந்திருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா ஊத்திக்கலாம். டைம் வேற என்னன்னு தெரியல. டைம் என்னப்பா ஆகுது? 2 ஆயிடுச்சா? என்ன பண்றீங்க? என்ன நினைச்சு கேக்குறா? எடுத்து வந்து கொடுத்தது எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு கொடுத்தீங்க. 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி, நம்ம அரைச்சு வச்ச மசாலா ஊத்திக்குவோம். கொஞ்சம் இதுல தண்ணியை கலக்கி ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆட்டம். எங்க வீட்டுக்காருக்கு அப்படிதான் வேணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா மஞ்சத்தூள். அவ்வளவுதான். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எல்லாம் நம்ம எதுவும் ஊத்த தேவையில்லை. இதுவே போதும்தான். நான் வந்துட்டு ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறேன். சோ அதனால என்னால வந்துட்டு இங்க க்ளோஸ் அப்ல காட்ட முடியல. இப்படிதான் காட்ட முடியுது. உங்களுக்கு கறி எப்படி வெந்திருக்குன்னு தெரியல. நான் கடைசியா செஞ்சது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவா எடுத்து உங்களுக்கு நான் இதுல ஆட் பண்ணிடுறேன். நானு என்னால ஒவ்வொன்றைக்கும் எடுத்து வச்சேன்னா மறுபடியும் கேமரா இந்த இடத்துல என்னால செட் பண்ண முடியாது. நானே தான் எடுத்துட்டு இருக்கேன்னா. சோ அதனாலதான். ஆக்சுவலி வந்து நானும் எங்க வீட்டுக்கார ஆப்போசிட். எனக்கு வந்துட்டு சிக்கன் கறினாலும் ஓகே. இந்த மாதிரி மிளகா கறி கிரேவியா தான் பண்ண முடியும். சிக்கன் கறினாலுமே நான் வந்துட்டு கிரேவி மாதிரி தான் பண்ணிக்குவேன். எனக்கு அப்படியே இப்படி பெரட்டினா அப்படி சாப்பிட்டாதான் எனக்கு அது வந்து சாப்பாட்டுல வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். ஆனா எங்க வீட்டுக்காருக்கு சிக்கன் குழம்புனாலும் ஓகே, மீன் குழம்புனாலும் ஓகே, மட்டன் குழம்புனாலும் தண்ணி ஆட்டம் தான் அவருக்கு தேவைப்படும். அவர் தண்ணி ஆட்டம் தான் வேணும்னு சொல்லுவாரு. அதனாலயே எனக்கும் அவருக்கும் கறி குழம்பு செட் ஆகாது. ஆனா மிளகா கறி வந்துட்டு வேற வழியில் அவருக்கே தெரியும் கிரேவி தான் சொல்லிட்டு. அதனால பெரும்பாலும் அவர் வந்து அதிக மிளகா கறியை லைக் பண்ண மாட்டாரு. காலையில இருந்து சாப்பிடல. நாங்க எப்பவுமே சண்டே வந்துட்டு காலையில சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு அவர் வேற லோக்கல் பட்டறைக்கு போயிட்டு வந்தாரு. காலையில இருந்து சாப்பிடல. காலையில பாப்பாவுக்கு மட்டும் ஒரு தோசை ஊத்தி கொடுத்துட்டு அவளுக்கு மட்டும் இதுல தொட்டு கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். நானும் சாப்பிடவே இல்லை. அவர் வந்ததுக்கு அப்புறம் 2 பேர் டீ மட்டும் வச்சு குடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். எதுவுமே 2 பேரும் சாப்பிடல. வெந்தாதான் எல்லாம் சாப்பிட. மட்டன் குழம்பு ரெடி, சிக்கனும் ரெடி. அடுத்தது வந்து மீன் பொரிக்கணும், ரசம் வைக்கணும், சாப்பாடு வைக்கணும். இந்த 3 வேலை என்ன இருக்கு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா. மட்டன் மசாலா இல்ல. வீட்டுல இருக்குன்னு நினைச்சிட்டு அவரை வர சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா மட்டன் மசாலா இல்ல. சரி, கறி மசாலா கரம் மசாலா போட்டிருக்கோம். ஓகே. இது நான் வேற டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் லைட்டா வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கோழிக்கறியை இறக்கிட்டு சாப்பாடு அந்த அடுப்புல போட்டு விட்டுறலாம். சாப்பாட்டை வச்சு விட்டுருவோம். ஃபைனலா இதுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தூள் போட்டுடலாம். சாரி, கொத்தமல்லி போட்டுடலாம். டிப்ரெஷன். கொத்தமல்லி இலைய போட்டுடலாம். ஃபைனலா இது முடிஞ்சது. அடுத்தது வந்துட்டு சில்லி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பொரிச்சுக்கலாம். சரி, மீன் பொரிச்சுக்கலாம். சட்டியை வச்சுக்கலாம். இன்னும் ரசம் வைக்கணும். கரண்ட் அடுப்புல ரசம் வச்சுக்கலாம். போதும். ஏன்னா மீன் பொரிச்ச எண்ணெயில வந்துட்டு நம்ம மறுபடியும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால நம்ம அதுல எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். இது வேற கடலை எண்ணெய் வேஸ்டா போயிடும். எண்ணெய் வைக்கிற ரேட்டுக்கு வேஸ்டா போயிடும். 2 போட பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன வேலை. ஆனா டைம் தான் ஆயிடுச்சு. ரசத்துக்கு புளியை கரைச்சிக்கலாம். இந்த ரசம் வந்து யூடியூப் பார்த்து நான் வச்சேன். ஆல்ரெடி ஒரு தடவை வச்சுட்டேன். ஆனா இன்னும் நான் போஸ்ட் பண்ணாம இருக்கேன். சூப்பரா இருந்துச்சு அந்த ரசம். அதே மாதிரி இன்னைக்கு செய்ய போறேன். நல்லா இருக்கு அந்த ரசம். இனிமே இதுதான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நார்மலா நம்ம வைக்கிற ரசம் தான். ஆனா கொஞ்சம் இதுலயே கொஞ்சம் லூஸ் ஆக நீங்க வேற மாடல் ரசம். ஆமா, அரளி விதைய போட்டு விட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை போட்டுக்கலாம். அதுலதாங்க ஆட்டுக்கறி போட்டு வச்சிருந்தேன்.
எங்க வீட்டுக்காரர் விலை கழுவுனாருனா எந்த ஒரு பாத்திரத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணோம்னா இது எதுக்கு யூஸ் பண்ண, இதை எதுக்கு யூஸ் பண்ண பாரு. சமையல் இத்தனை செய்யறப்ப பாத்திரம் வரதானே செய்யும். மாமியா பிறந்தவங்க நம்ம மருமலை பிறந்தவங்க வச்சு செய்ய நான் வந்து சும்மா டம்ளர கை தொட்டா கூட அதை விளக்க போட்டுருவேன். ஏன்னா நம்ம கறி செஞ்சிருக்கோம், ஸ்மெல்லு வரும். அதனால சும்மா டம்ளர கையில தொட்டா கூட விளக்க போட்டுருவேன். எதுன்னு கடவுள் விதிச்சாரோ அதான்ப்பா நமக்கு. அடுத்தவங்களை பார்த்து வாக்கப்படக்கூடாது. அவ்வளவுதான், மீன் வெந்துச்சு, எடுத்துக்கலாம். ரசத்துக்கு இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்ப நம்ம வந்து இடிகல்ல போட்டு இடிச்சுக்கலாம். செட்டு வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். போதும். அடுத்தது வந்து லெக் பீஸ் போட்டுக்கலாம். மீதி மீனை எடுத்து வச்சிடலாம். சாயங்காலம் போட்டுக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு கூட போட்டுக்கலாம். லெக் பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள். டிப்ரேஷன். குக்கர் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம அந்த அதனால கொத்தமல்லி தலை துடிக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக கொதிக்குதா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதான், சிக்கன் லெக் பீஸ் வெந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் கீழே போதேன்னு பயமா, இல்ல எனக்கு ஏதாவது ஆயிருமேன்னு பயமா? ரெடி, சிக்கன் லெக் பீஸ் ரெடி பாப்பாவுக்கு. இங்க வாங்க, என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து காட்டுங்க. இது வந்து சாப்பாடு, ஆனா திறக்க முடியாது, இப்போ விசில் அடங்கல. இவ க்ளோஸ் அப்ல வாங்க, இங்க காட்டுங்க. இது வந்து சிக்கன் சிந்தாமணி கறி எனக்கு செஞ்சது. இன்னும் க்ளோஸ் அப்ல போய் காட்டுங்க. அடுத்தது இது வந்துட்டு மட்டன் குழம்பு. இது வந்து சிக்கன் லெக் பீஸ். இது வந்து நம்மளோட ரகசியமான ரசம், ரகசிய மசாலா போட்ட ரசம். அடுத்தது ஃபிஷ், மீதி ஃபிஷ். என்ன காட்டுங்க. அவ்வளவுதான், மீதி நாளைக்கு நாளானிக்கு அப்படியே தான் பொரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமே சாப்பிட்ற வேலை தான். நான் போய் அதுக்குள்ள ஒரு குளியலை போட்டுட்டு வந்துடுறேன். நானும் பாப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம வந்து ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து சிக்கன் கறி. அடுத்தது வந்து அங்கே காட்டுங்க. நமக்கு வந்து அடுத்தது அங்கே ரசம் இருக்குது. இதோட இங்கே காட்டுங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு பாப்பாவுக்கு 2, அவருக்கு 1. காய்ஸ், ஆசாசையாக வச்ச ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாசம் கம்மன்னு. இப்போ கூட வாசம் நல்லா அடிக்குது தானே? வாசம் சூப்பராக அடிக்குது. கல்யாண வீட்டு ரசம் மாட்டம் இருந்துச்சு. பாப்பா தாங்க கட்டில் மேலே ஏறி வரப்போ 8 உதச்சிட்டு வந்துட்டா. போச்சுங்க, ரசமே போச்சு. எவ்வளோ ஆசையாக வச்சேன், எவ்வளோ நல்லா இருந்துச்சு சரிங்களா அந்த ரசம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு வந்துட்டு நான் சாப்பிட்றப்போ ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு வாய் ஊட்டி விட்டேன். அவர் நல்லா இருக்கு ரசம், நான் அவ்வளோதான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு இந்த ரசத்தை எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அக்காட்டெலாம் கொடுத்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். சொல்லு. ஆமாம், கீழே ஊற்றி விட்டேன்னு சொல்கிறா பாருங்க. சொல்லு.
நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுக்க வந்துட்டேங்க. இவன் வெளியே விளாண்டுட்டு இருந்தா. சரி வாடின்னு கூப்பிட்டதுக்கு ரசத்தை ஒரு உதச்சிட்டே வந்துட்டு சல்லி சல்லியா நொறுக்கி தள்ளிட்டாலே ரசத்தை. கொஞ்சம் கூட இல்லை. சரி மறுபடியும் வச்சுக்கலாம் போகிறேன். என்ன பண்ணுறது? மறுபடியும் வச்சுக்கலாம். விட்டு தொலை. சாப்பிடும் போது எந்த நீ ரசம் போன கவலையை விட இப்போ இது க்ளீன் பண்ணுற கவலை பெருங்கவலையாக இருக்குது. எனக்கு அதுவுமே கவலையாக இருக்குது. என்ன கவலை? என்ன கவலை உங்களுக்கு? நீங்கள் தான் க்ளீன் பண்ணவே இல்லையே. நான் தானே க்ளீன் பண்ணேன். எல்லா இடத்துக்கும் ஏய் நீ கரைச்சி நீ மேலே வர கரைச்சி நீ இதுக்கு தான் லாக்கி உட்காந்து உளறிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு அடியே போச்சே. நான் தான் போதிலே தெரியுமே. அப்பயே கூப்பிடுற. ஐயா போச்சே போச்சே. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா என் பையன் என் புருஷன் 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறாரு. குடிச்சது ஒரு பெக்கு. ஐயோ போச்சே. நான் ரொம்ப நாள் குடிச்சதில் போதை ஏறிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சிருக்காரு. ஆனால் லைட்டாக குடிச்சோன்னே போதை ஏறிடுச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட. வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பா என்னடி